நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் கருணக்கிழங்கு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்காது நமக்கு. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடுக்கு மட்டும் வச்சு சாப்பிடாமல் நம்ம சப்பாத்தி, தோசை, நம்ம இட்லி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு வந்து ஒரு 400 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதை தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து வெட்டுற பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நல்லா வந்து வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம். இந்த மாதிரி நல்லா வந்து சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வெட்டிட்டு இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு போடுற மாதிரி தான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கலர் மாறாமல். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு குக்கரில் அதுக்கப்புறம் எல்லா கிழங்கையும் வந்து சேர்த்துக்கோங்க. கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க. வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும். இந்த குக்கருக்கு ஒரு விசில் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல சீரகம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து உளுந்து வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதை வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியே சேர்த்துக்கோங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த சாறு வந்து வெளில வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து பிஞ்சளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்க்க வேணாம், ஒரு பாதி கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அது கூடவே வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது 2 தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இந்த அளவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேலு கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறமேலு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் திக்னஸாக வச்சா நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து 1 கப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரணும். இந்த கொதி வர வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொதி வந்துட்டு இருக்க டைமில் நம்ம வந்து லெமன் சைஸில் அளவு வந்து புளி தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொதி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா வற்றி இருக்குது தண்ணியெலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமியான புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் வந்து இருக்காது. காரம் நம்ம சேர்த்துருக்கோம், ஆனால் வந்து காரம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதாவது 1 நிமிஷம் வச்சா போதும். இந்த டைமில் மூடி போட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழம்பு மாதிரி இருக்காது. இது நல்ல ஒரு திக்னஸாக கிரேவியே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி செஞ்சுருக்கோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.